இன்னைக்கு திருமணத்தை பற்றி நம்ம உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த தகவல் என்னன்னாக்கா, திருமணம் இன்னைக்கு நிறைய லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலசரஸ்தானம், பெண்களுக்குன்னா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானமாக வருது. இந்த 3 ஸ்தானத்து அதிபதிகள் சிறப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணங்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2ஆம் இடத்த அதிபதி, 7ஆம் இடத்த அதிபதி, 8ஆம் இடத்த அதிபதி, இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 40, 45 வயதுலாம் 50 வயசுலாம் கடந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா வருது, நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ குடும்பஸ்தானாதிபதியும் கலசரஸ்தானாதிபதியும், குடும்பஸ்தானாதிபதினா அந்த இப்போ பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் அப்படின்னாக்கா அந்த இடத்த அதிபதி, அந்த அந்த ஜாதகருக்கு அந்த 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். அதே மாதிரி அந்த பொண்ணுடையோ அல்லது மாப்பிள்ளையோடையோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலசரஸ்தானம். இந்த 2 இடத்த அதிபதிகளும் 1, 5, 9ங்கிற திரிகோணத்தில் உட்காந்துட்டு இருந்தாலும், 1, 4, 7, 10ங்கிற கேந்திரத்தில் உட்காந்துட்டு இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. லேட்டுன்னா என்னையா, ஒரு 27, 29 அந்த வயசுக்கு மேலே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு 40, 45 வயசு வரலும் போறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணாது. ஜனனகால குரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல அது சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்கல்ய ஸ்தானம் பலம் இல்லாமல் இருந்தாலும், மாங்கல்ய ஸ்தானம் கெட்டு போயிட்டே இருந்தாலும், நடக்கிற திசா புத்தி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பாதிபதியும் கலசராதிபதியும் 6, 8, 12 இடங்களில் அமர்ந்து திசையோ புத்தியோ நடத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு திருமணங்கிறது ஒரு காணல் நீராக தான் இருக்குமோ ஒழிய திருமணங்கிறது எடுத்த உடனே நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடையாது. அதே மாதிரி சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். பெண்களுக்கு செவ்வாயும், ஆண்களுக்கு சுக்கிரனும் நல்லபடியாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் டக்குன்னு கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதக அமைப்பு சொல்லுது. சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்குது, எந்த மாதிரி நம்ம ஜாதகம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னாக்க என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு விரிவாக சொல்கிறேன். நன்றிங்க.